உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் நாளில் சந்திப்பதில் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திப்பதில். இந்த மாதம் கூட பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பில் தான் பார்க்கிறோம். இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, God will rejoice with you in love. கர்த்தர் உங்களில் மகிழ்ந்து களி கூறுவார் பாருங்கள் அன்பில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வசனத்தில் நாம் படித்தோம் என்றால், நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். ஜெபனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனத்தை நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் The Lord your God is with you. He is mighty to save. He will take delight in you. He will quiet you with his love. He will rejoice over you with singing. இதுதான் நமக்கு இந்த மாதத்தில் நாம் பார்க்க போகிற இந்த வசனம். இந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலின் வசனமாக, என்கரேஜ்மெண்ட்ன்ற வசனமாகவும், ஒரு நமக்கு தேற்றுகிற ஒரு வசனமாகவும், நம்பிக்கையின் வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது தான் இந்த வசனம் ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் கூட. இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதனால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். He is mighty to save. ஸோ அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஸோ கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது என்று அதுவே எல்லாவற்றும் ஐ திங்க் எல்லாமே அடங்கி வந்துடுது அப்படி சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா, இஃப் காட் இஸ் வித் அஸ், everything will is inside that அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அது போதும், எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்று தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அதனால் தான் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, God is with you. அப்போ கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் முதலாவது நம்மை காப்பாற்றுகிறார். He is mighty to save. உன் ஆத்மாவை காப்பாற்றுகிறார், உன் சரீரத்தை காப்பாற்றுகிறார், உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், உன் வேலையை காப்பாற்றுகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஸோ he is mighty to save அப்படின்னா அவர் காப்பாற்றுவதற்கும் ஆற்றல் உடையவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் நம்மை காப்பாற்ற சித்தமாக இருக்கிறார், அந்த பலன் உடையவராக இருக்கிறார். நிச்சயம் நம்மை இந்த மாதத்தில் அவர் எல்லாவற்றிலும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வசனம் பாருங்கள், ரொம்ப ஆறுதலான ஒரு வசனம். He takes great delight in you அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு இந்த வசனம் ரொம்ப, இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, உன்னில் அவர் மகிழ்கிறார், களி கூறுகிறார் என்று சொல்லும். களி கூறுகிறார் என்று ரிஜாய்ஸ்னு அர்த்தம். ஆனால் அவர் டிலைட்ஸ் இன் யூ என்று சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்ய விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், நாம் டிலைட் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சின்ன குழந்தையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு சொல்லி, நமக்கு பிடித்தமான காரியங்களை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்கும். ஆஹா, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை பார்த்து நமக்குள் களி கூறுகிறார் என்று சொல்லும் பொழுது, ஐ மீன் ஹி டேக்ஸ் கிரேட் டிலைட் இன் யூ என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை எவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், நம்ம எப்படி வாழ்கிறோம். நாம் எல்லா இடங்களிலும் நேர்மையாக நடக்கிறோமா? எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா? எல்லா இடங்களிலும் கர்த்தர் விரும்புவது போல் நாம் நடக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது, அப்படி நாம் சொல்ல 100% சொல்லுவோம் என்றால் ரொம்ப கடினமான ஒரு காரியம். ரைட்டா? ஆமாம் பிரதர், நான் எப்பொழுதும் எல்லாமே 100% ஆண்டவருக்கு பிரியமாக தான் நான் நடந்துக்குவேன் என்று சொல்கிறவர்கள் ரொம்ப சிலர். ஆனாலும்
இவ்வளவு குறைபாடுகள் நமக்குள்ளே இருக்குது, இவ்வளவு என்ன சொல்கிறது வீக்னஸஸ், இவ்வளோ பலவீனங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னில் நான் ஐ டிலைட் இன் யூ, உன்னில் நான் மகிழ்கிறேன் என்கிறார். அதுக்கு அந்த வார்த்தை கேட்கும் பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் மேல் இவ்வளவு அன்பாக இருக்கிறீர்களா? அதனால தான் அடுத்த வசனத்தை அந்த வார்த்தையை பார்க்கும்போது he will quiet you with his love அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய அன்பினால் நம்மை சமாதானப்படுத்துகிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை பற்றி பேச வேண்டும் என்றால் நேரம் காலம் போதாது. ஏனென்றால் இந்த புத்தகம் முழுதுமாகவே ஒரு லவ் லெட்டர் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காதலன் தான் நேசிக்கும் ஒரு பொருளுக்காகவோ ஒருத்தருக்காகவோ எழுதப்பட்ட புத்தகம்தான் இது என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தான் விரும்பின மக்களை, தான் விரும்பின ஜனங்களை, தான் உருவாக்கின சிருஷ்டிகளை காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு கடைசியாக ஒரு 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு ஒரு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி அந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளைகளை வைக்க வேண்டும், சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது முழுதுமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அணைத்து கொள்ள விரும்புகிறார். அப்படி பார்க்கும்பொழுது அவர் அன்பை நம்ம கர்த்தருடைய அன்பு, அதை விட்டு நாம் விலகி பேசவே முடியாது. கர்த்தருடைய அன்பு இல்லாமல், அந்த டாபிக் இல்லாமல், சப்ஜெக்ட் இல்லாமல் நாம் வாழ்கிறோம் என்றால் இட் இஸ் மீனிங்லெஸ். ரைட்? நிறைய பேரால் டிபேட் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பேர் டிபேட் பண்ணுறாங்க, காட்ஸ் லவ் எல்லாம் சும்மாங்க, ஏன் அப்போ இந்த 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 விபத்தில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, ஏன் பசியினால் இவ்வளோ ஜனங்கள் இறந்து போகிறார்கள், ஏன் ஆண்டவர் இவர்களை காப்பாற்றவில்லை என்று நிறைய பேர் கேட்பார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. இந்த இந்த போரில் இவ்வளோ பேர் இறந்து போனார்களே, அவர்களெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லையே என்று. அதுக்கு தான் கர்த்தருடைய அன்பு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய சாய்ஸ், God's love is given to everyone, right? ஆனால் பிகாஸ் ஆஃப் மேன்ஸ் சாய்ஸ், மனிதனுடைய சாய்ஸஸ், மனிதன் தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறைகள், அவன் தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் வழிகளினால் வருகிற ஆபத்துகள், விளைவுகளால் சுற்றி இருக்கிறவர்களும் இறந்து போகிறார்கள். கர்த்தர் என்றைக்குமே ஜனங்கள் பாவத்தில் விழுந்து இறந்து போக வேண்டும் என்பது அவருடைய சித்தமில்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் கர்த்தரை விரும்பி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஏனென்றால் ஆண்டவர் அதற்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ரைட்டா? அவர் மிகவும் நேசித்த ஒரே பேரான குமாரன் மரிக்கவும், இந்த பூமியில் மரிக்கவும் பலியாக கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது எதற்காக என்று பார்த்தால், அவர் அதிகமாக நேசித்த உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தான் அதை செய்தார். அப்போ காட்ஸ் லவ் பாருங்கள், அவருடைய அன்பு மிகவும் பெரியது. நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை தாண்டி ஒரு லெவலை தாண்டி இருக்குது அவருடைய அன்பு. அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய அன்பை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி நம்மளால் செல்ல முடியாது. அவர் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். ஏன் இந்த மாதிரி காரியங்களை நம்மை சுற்றி நடக்கிறது என்று பார்த்தால் அது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஏன் கர்த்தர் நிறுத்த மாட்டின்னு இருக்கிறாரு அப்படின்னு, தீமை செய்கிறவர்களை ஏன் ஆண்டவர் நிறுத்த மாட்டின்னு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு சாய்ஸை கொடுக்கிறார். அவர்கள் திருந்துவார்கள். அவர்கள் திருந்தாமல் போவதால் தான் தீமை செய்கிறவர்களை ஆண்டவர் ஒரு பக்கம் அழைத்து கொண்டு தான் இருக்கிறார், ஒரு பக்கம் தண்டித்து கொண்டு தான் இருக்கிறார் தீமை செய்கிறவர்களை. அதில் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். he delights in you and he loves you.
இது உண்மையிலே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நமக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு. ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு மனிதன், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னையும் நீர் நேசிக்கிறீர், என்னையும் நீர் விரும்புகிறீர், எனக்குள் கறிக்கொள்கிறீர் என்று சொல்லும் பொழுது அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் உலகத்தை படைத்த ஆண்டவர், உருவாக்கின ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை மகிழ்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் அதற்கு கைமாறாக என்ன செய்ய முடியும் என்பதுதான் நான் யோசிக்கிறேன். பாருங்கள், நாம் என்ன கைமாறாக ஆண்டவருக்கு செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் விருப்பத்திற்கு ஏற்றபடி கர்த்தருடைய சித்தத்தில் நடப்பது தான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம். ரைட்? Those who are saved have to walk in God's ways. Those who believe. நேற்று ஒரு படம் பார்த்தேன், ஒரு பிக்சரை பார்த்தேன். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா those who believe in Jesus Christ என்று பார்க்கும்போது பெரிய ஏராளமான கூட்டம் அந்த வழியில். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த ரோட்டில் நிறைய பேர் போகிறாங்க, ஏராளமான மக்கள் போயின்னு இருக்காங்க. இன்னொரு ரோடு இருக்குது, யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள், those who believe and obey, யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்று பார்த்தா 2 பேர் நடந்து போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஏராளமான கூட்டம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்வதை நான் விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் வெகு சிலர். அந்த பிக்சரை பார்த்து எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவருடைய அன்பு பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு ரொம்ப பெரிது. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை வலுக்கட்டாயமாக இழுப்பதில்லை, வா பரலோகத்துக்கு வா இல்லை. அவர் ஒரு சாய்ஸ் தர, நீ இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம். தவறான வழிகளில் செல்வதால் அவர் நம்மை திருப்பி கூப்பிட்றாரு, திருப்பி அழைக்கிறார், வந்துருன்னு. ஆனால் அவர் நம்மை கைப்பிடித்து இழுத்து வான்னு சொல்லி அப்படி செய்வதில்லை. அவருடைய அன்பு மிக பெரிதாக இருப்பதால், அவர் நம்மை நேசிப்பதால் அவர் நமக்கு ஒரு சாய்ஸை கொடுத்துருக்கிறார். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் இருப்போம். ஆண்டவர் சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பது ரொம்ப அவசியம். கடைசியாக ஒரு விஷயம் பார்த்தீங்க, ஹீ வில் ரிஜாய்ஸ் ஓவர் யூ வித் சிங்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அவர் உன்னில் மகிழ்ந்து களி கூறுவார், பாடல்களாலும் அவர் உன்னை மகிழ்ந்து களி கூறுவார் என்று போட்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நம்மில் செய்கிறார் என்று போட்டிருக்கிறார். வாட் we should do, how we should praise God, worship God and rejoice in Him by singing and worship, இதை ஆண்டவர் நம்மை பார்த்து செய்கிறார் என்று வசனத்தில் போட்டிருக்கு. இது படிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உண்மையாலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்க, ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியம், நம்ம சந்தோஷப்படும்படியாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக இருக்கிறது. இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம இல்லை ரொம்ப ஒரு மகிழ்ந்து சந்தோஷம் களி கூர்ந்து நாம் ஆண்டவரோடு வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் படிக்கும் பொழுது இந்த மாதத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? முதல் வார்த்தையிலே நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். த லார்ட் காட் இஸ் வித் யூ என்று சொல்லும் பொழுதே எல்லாம் அடக்கமாய் வருகிறது. ரைட்டா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் விட்டு விலகாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வழிகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். ஆக இந்த மாதத்தில் கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜீவியோ, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையோ வாழுங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாக பரிசுத்த வாழ்க்கையில் நடத்துவார். அவர் விருப்பப்படி நாம் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை எல்லா இடங்களிலும் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை படித்திருக்கோம். இந்த மாதத்தில் நாம் இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுகிறார், என்னென்ன வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார் என்ற மாதத்தில் நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே தேவரீர் அப்பா
இந்த வசனம் வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி அப்பா. நீங்கள் அப்பா கர்த்தாவே அப்பா எங்களில் மகிழ்ந்து களி கூறுகிறீர் அப்பா. உங்களுடைய அன்பை எங்கள் மேல் பொழிகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய அன்பு பெரிதப்பா. There is no match, nothing can be compared to your love, Lord அப்பா. உடைய அன்புக்கு நிகராக எதுவுமே கிடையாதப்பா ஆண்டவரே. அப்பா நீரை எங்களோடு இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர், இந்த மாதத்தில் எங்களை வழி நடத்தப் போகிறீர் என்று கேட்கும் பொழுது அப்பா அது உண்மையிலே அப்பா தேவரீர் எங்களை முழுதுமாக கர்த்தாவே நாங்கள் மாற்றி நாங்கள் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா கர்த்தாவே. we want to live a sacrificial life, Lord. நாங்கள் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய மாதமாக கர்த்தாவே தேவரீர் அப்பா புதிய காரியங்களை கர்த்தா எங்கள் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க நிற்கிறவை தாங்க வழிநடத்தி. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க கர்த்தா. ஒவ்வொருத்தரும் தேவைகளை சந்தித்தில் உங்களுடைய அன்பினால் கர்த்தாவே தேவரீர் இவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.